வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது ஓகே கம்பெனி. நாங்கள் ஹோஸ் இந்த வரத்துக்கு நேட்டஸுக்கான சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த வாரம் கொஞ்சம் ட்ரையான வைக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம டிசி கிட்ட போயிடலாமா? ஆப்வியஸாக சூப்பர்மேன் படத்துக்கான அந்த ப்ரோமோ இப்போதைக்கு படுபயங்கரமாக ஆரம்பிச்சிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பட்டு தொட்டி எங்கோ எல்லா இடத்துலையுமே இந்த சூப்பர்மேன் பேரை கொண்டு போய் சேர்த்துன்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. சூப்பர்மேன் சம்மர் அப்படிங்கிற மாதிரியே கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அதே சம்மரில் தான் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வருது, ஜுராசிக் வேர்ல்டு வருது. போட்டி கொஞ்சம் ஹெவி தான். இப்போதைக்கு இந்த படத்தோட பட்ஜெட்டுங்கிறது லீக் ஆகிருக்கு. அஃபிஷியல்னு சொல்ல முடியாது. நிறைய பெரிய ரிப்போர்ட்டர்ஸ் இதை வந்து ரிப்போர்ட் பண்ணுற சமயத்தில் உண்மையாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். கிட்டத்தட்ட 225 மில்லியன் சொல்கிறாங்க. ப்ரொமோஷன் எல்லாத்தையுமே சேர்த்தா 300 மில்லியன் தொடுமா. $300 மில்லியன் பட்ஜெட் வச்சிருக்க இந்த படம் 500 மில்லியன் அடித்தாதான் லிட்டலி பிரேக் ஈவன். 700 மில்லியனை தொட்டாதான் ப்ராஃபிட்டே. ஒரு சில இடங்களில் இந்த படத்துக்கான பட்ஜெட் 400 மில்லியன் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா இந்த படம் லிட்டரலி 1 பில்லியன் அடித்தாதாங்க மொத்த ப்ராஃபிட்டுமே எடுக்க முடியும். காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. 1 பில்லியன் அடிக்கலாம் வாய்ப்புகள் எனக்கு என்னமோ கம்மி போல தான் தோணுது. அடித்தா உண்மையிலேயே டிசியூ வேறு மாதிரி கிக் ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பட் 1 பில்லியனை தொடுமா டவுட் தான். 700 மில்லியன் சாலிடாக இருக்க சான்சஸ் அதிகம். 500 மில்லியனை ரீச் பண்ணுமாங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. பார்க்கலாம் என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு. ஃபென்டாஸ்டிக் ஃபோரும் எனக்கு என்னமோ 1 பில்லியன் அடிக்காது போல தான் தோணுது. கண்டிப்பாக ஜுராசிக் வேர்ல்டு அடிக்க வாய்ப்புகள் அதிகம். பட் அதை டிஃபீட் பண்ணி சூப்பர்மேன் மேலே வருதா இல்லையாங்கிறது இவங்க பண்ணுறது ப்ரொமோஷன்லேயும் படத்தோட குவாலிட்டிலையும் தான் இருக்குது. படத்துக்கு ஏகப்பட்ட ப்ரோமோஸ் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெஸ்ட் ஸ்க்ரீனிங் அண்ட் அந்த படத்தை பற்றின பேச்சுக்கள் கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் வர சமயத்தில் பார்க்கலாங்க படம் ரீச் ஆகுதா இல்லையான்னு. ஒரு கல்ட்டுங்கிறது சுற்றிட்டு இருக்கு. இந்த படத்தை பார்க்க மாட்டோம், இந்த படத்தை பாய்காட் பண்ணுவோன்னு. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? டிசி பிடிக்காத அவங்களுக்கு வேறு வழியில் இப்போதைக்கு டிசிங்கிறது கிக் ஆஃப் பண்ணால் தான் நிறைய டிசி கேரக்டர்ஸ்க்கான படங்களும் வரும். கில்ட்டுன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காம படத்தை போய் பாருங்கடா, பார்த்து சப்போர்ட் பண்ணுறா, அவ்வளோதான் நான் சொல்வேன். டிசியோ சைட் பை சைடாக ஏகப்பட்ட படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக இப்போதைக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனுக்குள்ள போயிருக்க ஒரு படம் நம்ம மைக் ஃப்ளானகனோட கிளேஃபேஸ். யார் கிளேஃபேஸாக வரப்போகிற அந்த படத்தோட அஃபிஷியல் கேஸ்ட் யாருங்கிறத இப்போதைக்கு சலிச்சிட்டு இருக்காங்களாம். டாப் பேரில் இருக்கிறது ஜேக்கோ கானல். அதான் இப்போ லேட்டஸ்ட்டாக சின்னஸ் படத்தில் வேம்பயர் வில்லனாக பார்த்துருப்பீங்களா, அந்த ஆக்டரை இப்போதைக்கு கிளேஃபேஸாக கொண்டு வர பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். சின்னஸ்லேயே அவர் ஒரு பயங்கரமான வில்லன் தான் வந்திருப்பாரு. கிளேஃபேஸும் ஒரு வில்லன் தான். நல்லா இருக்கும் போல தான் எனக்கு தோணுது. அவர் அப்படியே கொண்டு வரலாம். ஆப்வியஸாக கிளேஃபேஸ் வந்து சிஜே தான் பண்ண போகிறாங்க. ஜேகே கானல் முடிஞ்ச அளவுக்கு கிளேஃபேஸாக நடிக்கலாம். எனக்கு என்னமோ பர்ஃபெக்டான கேஸ்டிங் போல தோணுது. உங்களுக்கு எப்படி? இதோட டிசி அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம மார்வல் சைடில் வரும்போது வருஷம் எப்படியும் எஸ்டிசிசி அதாவது சாண்டியாகோ காமிகானில் நம்ம மார்வல் ஹாலச் பேனலில் எடுத்து சம்பவம் செய்வாங்க. போன வருஷம் ஆர்டிஜே இன்ட்ரடியூஸ் பண்ணி வேறு மாதிரி ஒரு சம்பவம். ஸோ இந்த வருஷம் டூம்ஸ்டேக்கான ஒரு டீசர் கொடுத்துருவாங்க காமிகான்லன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்தில் அவங்க காமிகானுக்கே வரலையாங்க. எம்சியூ காமிகானில் அப்பியர் ஆக மாட்டாங்களாம். அதுக்காக மார்வலே வர மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. மார்வல் கேம்ஸ் அப்பியர் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ புது மார்வல் கேம்ஸ்க்கான அப்டேட் கொடுக்கலாம். முக்கியமாக உல்வரின் பற்றி ஏதாவது பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எந்த ஒரு மூவி அப்டேட்டும் நீங்கள் எஸ்டிசிசியில் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்வல் டெக்னிக்கலாக ஹாலச் பேனலை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இல்லை கெட்ட நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்வல் மட்டும் இல்லை ஜேம்ஸ் கன் டிசியூவும் ஹாலச் பேனலை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் காமிக்கானுங்கிறது மார்வல் டிசி இல்லாத காமிக்கானாக இருக்க போகுது. வருத்தம் தான். 2 பேருமே ஹெவியாக படங்களில் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த சமயத்தில் அட்டன் பண்ணுறதும் கஷ்டம் தான். பட் ஃபேன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. சின்னதாக ஏதாவது ஒரு அப்டேட்டு இல்லைனா அந்த நாளில் ஏதாச்சும் ஒரு சின்ன டீசரோ கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் தோணுது. பார்க்கலாம் டூம்ஸ்டே அப்டேட் சாண்டியாகோ அப்போ வருதா இல்லையான்னு. பட் அவங்க அட்டன் பண்ண போகிறதில்ல, பெரிய நியூஸ் எதுவும் கிடைக்க போகிறதில்ல. சின்னதாக அப்டேட் கொடுத்தா நல்லாயிருக்கும் தோணுதுங்க. ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட அந்த ப்ரோமோ ஆரம்பிச்சிட்டாங்க. அஃபிஷியல் அந்த சில்வர் சர்ஃபரோட ஃபுல் சிஜே லுக், ஃபினிஷ்டு சிஜே லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க, உண்மையிலே செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ஃபீமேல் சில்வர் சர்ஃபர் பார்க்க நல்லா இருக்காங்க. பட் கதை என்ன மாதிரி எழுதப்பட்டிருக்குன்னு தெரியலையே. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வரப்போகிற அந்த ஷிப் இருக்குல்ல, அந்த ஷிப்போட பேர் எக்ஸல்சியோர்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகிருக்கு. கன்ஃபார்ம் பண்ணது வேறு யாரும் இல்லை, நம்ம தலைமை கெவின் ஃபெய்கே தான். இந்த ராக்கெட் ஷிப்புக்கு எக்ஸல்சியோருங்கிற பேர் கொடுத்துருக்காங்க. பட் அதை தாண்டி இன்னொரு குண்டியுமே தலையில் ஊற்றி போட்டு போயிருக்காரு. அதாவது இந்த எக்ஸல்சியோர் ஷிப்பை நீங்கள் தண்டர்போல்ட்ஸ் படத்தில் பார்க்கல. அங்கே வந்தது வேறு ஷிப்பு, இங்கே வந்தது வேறு ஷிப்பு. இந்த படத்தில் இருக்க அதே ஷிப்பு, அதே கேஸ் மாமஸை நீங்கள் தண்டர்போல்ட்ஸில் எதிர்பார்க்காதீங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு. என்னையா சொல்கிற? தண்டர்போல்ட்ஸ் படத்தோட எண்டிங்கில் வந்தது ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஷிப் தான். ஆனால் அந்த ஷிப் இந்த படத்தில் வர ஷிப் கிடையாதான். அண்ட் அந்த ஷிப்பில் இருக்கவங்க இந்த படத்தில் அப்பியர் ஆனவங்களும் கிடையாதுன்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு புரியல. அந்த படத்தோட அந்த ஃபைனல் போஸ்ட் கிரெடிட் சீனை ஷூட் பண்ணது ரூசோ பிரதர்ஸ். டூம்ஸ்டேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சைட் பை சைட் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்த்தா ஒருவேளை அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஷிப்பில் வரது ஏன் டாக்டர் டூமாக இருக்கக்கூடாது? மேபி இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் ஆர்டிஜே டாக்டர் டூமோட ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நடக்குமான்னு தெரியல. அப்படி வந்தாருன்னா கண்டிப்பாக ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் 1 பில்லியன் அடிச்சிடும். கேப்டன் மார்வல் என் கேம் ஹைப்பில் 1 பில்லியன் அடிக்கலையா, அந்த மாதிரி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அடிக்க வைக்க பிளான் பண்ணுறாங்களோ. நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் லைட்டாக நம்ம கெவின் ஃபெய்கே கன்ஃபியூஸ் பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சிருக்காரு. இன்னும் 1 மாதம் தானே இருக்குது, படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த தண்டர்போல்ட் ஷிப்பும் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஷிப்பும் ஒன்றா இல்லையா? உங்கள் தாசிக்கலாம் கவனம் பண்ணுங்கள். மார்வல் ஒரு 2-3 அன்ரிலீஸ்டு மார்வல் ப்ராஜெக்ட்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்னென்ன ப்ராஜெக்ட்னு சொல்லி பேசாத சமயத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக ரைன் கோக்லர் ஒரு சின்ன பாட்காஸ்ட்டில் அவருடைய அப்கமிங் மார்வல் ப்ராஜெக்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆப்வியஸாக பிளாக் பேந்தர் 3 அண்ட் அந்த படத்தில் நம்ம டென்சல் வாஷிங்டன் அப்பியர் ஆகிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு.
சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஆக்டரா. அவர் முடிஞ்ச அளவுக்கு செம்ம பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்காக காமிக்கிறதுக்காக இந்த பிளாக் பேந்தர் தியேட்டர் அவர் கேஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காரு. இதை ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி டென்சல் வாஷிங்டனே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறான்னு தெரியல. ஒரு பக்கம் டென்சல் வாஷிங்டனை மேக்னெட்டும் சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அந்த மனுஷன் தான் புது பிளாக் பேந்தர்னு பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் பிளாக் பேந்தர் சொல்லி ஏகப்பட்ட ரூமை சுற்றிட்டு இருக்கு. பட் கண்டிப்பாக டென்சல் வாஷிங்டன் பிளாக் பேந்தர் தியேட்டரில் வர போகிறாரு. ஒரு மிகப்பெரிய ஆக்டர், அவரை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ரைன் கூக்லரோட ஃபேவரட் ஆக்டர் வேறு. ஃபேன் பெயின் சம்பவமாக இருக்கிறதுக்கான சான்சஸும் அதிகம். நிறைய பேர் வில்லனாக வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க. யாராக வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? டென்சல் வாஷிங்டனை வில்லனாக காமிக்கணுமா, ஹீரோவாக காமிக்கணுமா? ஏன்னா கிளாடியேட்டர் படத்தில் நீங்கள் வில்லனாக பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக நினச்சிருப்பாரு. ஹீரோவாக காமிச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஹீஸ் அண்ட் ஆக்ஷன் ஸ்டாருங்க, வேஸ்ட் பண்ண மாட்டாங்க நம்புற. இதோட மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது சா இந்த வருஷம் ஒரு சா படம் வர வேண்டியது. ஆனால் சா படத்துக்குள்ளேயே ஒரு பிரச்சனை நடந்து அந்த ஃப்ரான்ச்சைஸே கேன்சல் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கான். சா எக்ஸ் உண்மையிலே நல்லா இருந்தாலும் டெக்னிக்கலாக அது எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே கொடுக்கல. அதனால் இனிமேல் சா படங்களே எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கேன். ப்ளம் ஹவுஸ் இப்போதைக்கு சா ஃப்ரான்ச்சைஸியே மொத்தமாக வாங்கியிருக்காங்க. ஸோ சா இனிமேல் ப்ளம் ஹவுஸ் கீழே தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ப்ளம் ஹவுஸ் ஏகப்பட்ட ஹாரர் படங்கள் எடுக்கிறவங்க. அந்த வகையில் எனக்கு என்னமோ சா படத்தை மொத்தமாக ரீபூட் பண்ணுவாங்க போல தான் தோணுது. ஒரு சா ஃப்ரான்ச்சைஸ் ரீபூட்டுங்கிறது நடக்க போகுதுன்னு நம்புகிறேங்க. விச் இஸ் நெசசரி. பிகாஸ் ரொம்ப வருஷமாக ஒரே கதையை போட்டு அரைச்சிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சா எக்ஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஸ்டில் சேம் கதை தான். ஸோ புது ரீபூட், புது ஃப்ரான்ச்சைஸ் தான் பாசிபிளி சா பில்ட் ஆகலாம். எனக்கு சா படங்கள் எல்லாமே கில்ட்டி ப்ளஷர்ஸ். ஸோ அந்த வகையில் பார்க்கலாம் புது ரீபூட் என்ன மாதிரி வரப்போகுதுன்னு. அதை தொடர்ந்து இந்த வார ரிலீஸான ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது ஏலியன் எர்த்துக்கான அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேற மாதிரி சம்பவம், சூப்பராக இருக்குங்க ட்ரெய்லரு. இப்போ லேட்டஸ்ட்டாக தான் பிரெடேட்டர் கில்லர்ஸ் ஆஃப் கில்லர் ரிலீஸ் ஆச்சு, அதுவும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து வர ஏலியன் லைவ் ஆக்ஷன் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும்னு நினச்சேன். இல்லை, காசு அள்ளி கொட்டியிருக்காங்க, தெளிவாக தெரியுது. செம்ம குவாலிட்டியாக கொடுக்க போகிறாங்க. அண்ட் நம்ம கிட்டத்தட்ட இந்த ஜீனமாஃபோட பிறப்பாக பார்க்க போகிறோம் நம்புறேன். நான் ஏலியன் 1ஓட ப்ரீக்வலாக தான் அந்த கதை இப்போதைக்கு செட் ஆகியிருக்கு. ஏலியன் 1க்கு முன்னாடி, ஏலியன் கவனன்ட்டுக்கு அப்புறம். புரியுதா? கண்டிப்பாா ஜீனமாஃப் எப்படி உருவாக்கப்பட்டது, எப்படி பூமிக்கு வந்துச்சுன்னு சொல்லி எல்லாத்தையுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு சீரிஸாக அது அமைய போகுது. அண்ட் இதில் மொத்தம் 9 எபிசோட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மொதல் 2 எபிசோட் ஆகஸ்ட் மாதம் வந்துடும். அதுக்கப்புறம் வர எபிசோட் வரும் போல நம்புகிறேன். R-rated தாங்க, தரமனும் செய்ய காத்துட்ருக்கேன். டிஸ்னி வர R-ratedல தெறிக்க விட்றாங்களே. த லாஸ்ட் பஸ் மெக்கானிக்கோட ஸ்பீட் ஸ்டைலில் ஒரு படம் சொல்லலாம். ஒரு ஸ்கூல் பஸ் டிரைவர் 2018 நடந்த அந்த மிகப்பெரிய ஒயில்ட் ஃபயரில் மாட்டியிருக்க ஒரு குரூப் ஆஃப் பசங்களையும் டீச்சர்ஸையும் எப்படி பத்திரமா ஊர் கொண்டு வந்து சேர்த்தாரு, எப்படி சேஃப் கார்ட் பண்ணாருன்னு சொல்லக்கூடிய ஒரு சர்வைவல் ஸ்டைல் ஆஃப் ஸ்டோரின்னு வச்சுக்கலாம். அந்த டெய்லர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த டெய்லர் பார்க்கும்போது எனக்கு லைட்டாக ஸ்பீட் தான் ஞாபகம் வந்துச்சு. மிகப்பெரிய ஆக்டர் மெக்கானிக்கே. ஸோ அவர் கூட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பஸ் டிரைவராக இருக்க வச்சிருக்காங்க. ட்ரெய்லர் உண்மையிலேயே இன்டென்சிவாக தாங்க இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் படங்கள் ரொம்ப பிடிக்கும். பார்க்கலாம் இந்த லாஸ்ட் பஸ் என்ன மாதிரி அமைய போகுதுன்னு. அண்ட் இதோட அந்த ஒதுக்க நல்ல சூப்பர் யூனிவர்ஸும் முடியுது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸோ டீட்டெயில்ஸோ நான் வந்து மிஸ் பண்ணி இதெல்லாம் தப்பா சொல்லியிருந்தாலோ அதை மறக்க வைக்கிற காம்பெனி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான விடையில மேம்பட்ட நேரம். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டர்.